மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருட்டு சம்பவத்தில் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், எதன் அடிப்படையில் தற்போது இந்த ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா சாலையில தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த தலைமை அலுவலகத்துல இருந்து டெண்டர் கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல்கள் அடங்கிய 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டது. குறிப்பாக நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் திருடப்பட்டு இருக்கலாம் என அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 16 முதல் 17 ஆகிய வார இறுதி நாட்கள் தான் அந்த அலுவலகத்துல இருந்து குறைந்த அளவிலான பணியாளர்கள் பணியாற்றும் போது இந்த சூழல்ல தான் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த மே 20ஆம் தேதி தான் கணினிகளில் இருந்து இந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் காணாமல் போயிருப்பதை அதிகாரிகள் தரப்புல உறுதி செய்திருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட போதுதான் பல்வேறு இந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 8 ஹார்ட் டிஸ்குகள் தான் முதலாவதாக திருடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணையும் அதே போன்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில அதன் பின்பு தான் நடத்தப்பட்ட விசாரணையில 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்குது. மேலும் அது மட்டுமின்றி இந்த மின்வாரியத்தோட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு கூடுதல் இயக்குநரோட கணினி ஹார்ட் டிஸ்கும் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த வழக்குல ஒரு ஒப்பந்த ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில மொத்தம் 8 புகார்கள் காவல்துறையிடம் பெறப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்த ஊழியரோட பெயர் என்னவென்றால் ஆண்டு பராமரிப்பு ஒப்பந்த ஊழியரான கோபிநாத் என்பதும் தெரிய வந்திருக்கு. இவர் கைது செய்யப்பட்ட இந்த கோபிநாத் பணத்திற்காக திருடியதாக வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய நிலையில யாருக்காக இவர் திருடினார், எவ்வளவு பணம் பெற்றார் என்ற கோலங்கள்ல போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அதிலும் இந்த புகார் குறிப்பாக மலர்விழி ஏஇ என்பவர் கொடுத்த புகாரின் பேர்ல தான் இந்த கோபிநாத் என்பவரை கைது செய்திருக்கிறார். மொத்தம் 8 புகார்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த திருட்டு சம்பவத்துல யார் யார் எந்தெந்த ஊழியர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது, எதற்காக இந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது என்ற பல்வேறு கோணங்கள்ல சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிற துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசார் தான் இந்த திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்க் வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருட்டு சம்பவத்தில் ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம்.